எக்ஸாம்பிள் 2.56ல் தேர்ட் சம்மு இந்த மாதிரி ஒரு சீரீஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் சீரீஸ் இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி சீரீஸ் இருந்தால் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரி ஸ்கொயரில் நேச்சுரல் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனால் எனக்கு பாதி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இந்த 1லேருந்து 28 வரைக்கும் ஒரு சம்மை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சம்மை கண்டுபிடிப்பேன். இந்த 1 to 28 சம்மை கண்டுபிடிச்சி அதை இந்த 1 to 14ல் கழித்தேன் அப்படின்னா எனக்கு 15லேருந்து 28க்கு ஸ்கொயருக்கு உண்டான சம்மு கிடச்சிடும் எனக்கு. இப்போ நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல 2 கண்டுபிடிக்க போகிறேன் இல்லையா? 1 to 28 அப்புறம் 1 to 14. மொத்தத்தில் இந்த பாதியை கழிச்சேன்னா எனக்கு இந்த மீதி பாதி கிடச்சிடும். இதுதான் பண்ண போகிறப்போ அப்போ சீரீஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படியே போச்சுன்னா 28 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படியே போச்சுன்னா 14 ஸ்கொயர் இல்லையா? 14 ஏன்னா பாதி தான் இருக்குது. 14 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர். இப்போ இதே ஃபார்மில் தான் இல்லையா? இங்கே எண்ணுங்கிறதுனாது எண்ணுங்கிறது 28, இங்கே எண்ணுங்கிறது 14. அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். என்ன பண்ணலாம்? 28 இன்ட்டு 28 ப்ளஸ் 1 22 இன்ட்டு 28 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6 மைனஸ் இங்கெல்லாம் 14 இல்லையா? 14 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 14 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6. இது நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிடலாம். 28 இன்ட்டு 29 இன்ட்டு 56 ப்ளஸ் 1 57 டிவைடட் பை 6 மைனஸ் 14 இன்ட்டு 15 இன்ட்டு இது 28 ப்ளஸ் 1 29 இல்லையா? 29 ஹோல் டிவைடட் பை 6. இப்போ நம்ம இதை 6ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும்? இதில் 14 இதில் 3 2s அப்புறம் இதில் 19 இதில் என்ன இருக்குது பாருங்கள். இதில் 2ஆல் பண்ணால் 3, இது 7, இதை 3ஆல் பண்ணால் 5. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இது 9. 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19 மைனஸ் 7 இன்ட்டு 5 இன்ட்டு 29 சாரி 29. இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணலாம். 7 இன்ட்டு 5 எவ்வளோ? 35. 29 இன்ட்டு 35 5 9 சார் 45 5 4 5 2 சார் 10 14 சரிங்களா? 14 அப்புறம் 3 9 சார் 27 7க்கு 2 3 2 சார் 6 7 8 5 லெவல் 1 10 அப்போது 1015. இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணலாம்? 29 இன்ட்டு 19 பண்ணலாம். 29 இன்ட்டு 19 9 9 சார் 81 9 2 சார் 18 இது 26 261. இந்த 29 அப்படியே வந்துடும். 1 15 1 5 551 இங்கே பண்ணிக்கலாம். 551 இன்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 14 இல்லையா? இங்கே 14 பண்ணால் 1 4 சார் 4 5 4 சார் 20 0 2 5 4 சார் 22. இந்த நம்பர் அப்படியே வந்துடும். ஏன்னா 1 இல்லையா? 4 1 7 7 7 7 1 4. இப்போ இது 7 7 1 4. இதுலேருந்து இதை கழிச்சா எவ்வளோ வரும் பாருங்கள். 7 7 1 4 1 0 1 5. இதை கழிச்சுன்னா கடன் வாங்கினா 9 இதில் வச்சுன்னா 9 இதில் 6 தான் இருக்கு இல்லையா? 6 இதில் 6. அப்போ எவ்வளோ ஆன்சரு? 6699. எது வரைக்கும் ஆட் பண்ணால் அந்த 15 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 6699. ஓகே, தேங்க்யூ.